ஹலோ நண்பர்களே, இன்று நாம் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்துள்ள மின்சார விளக்கு காப்புரிமை பெற்ற நாள். அதனால் நம் எலக்ட்ரிஷன் டே கொண்டாடப்படுகிறது. அவர் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்துள்ளார். மின்சாரம், மின்சார விளக்கு, மின்சார மோட்டார், மின்சார தெளிவு, இந்த மாதிரி அவர் 1300 கண்டுபிடித்துள்ளார். அவரில் 1093 கண்டுபிடிப்புகள் காப்புரிமை பெற்றுள்ளார். அவர் இத்தனை கண்டுபிடித்ததனால் மின்சார இது உருவான நாள் இன்று நம் எலக்ட்ரிஷன் டே கொண்டாடப்படுகிறது. கிண்டி அருகாமையில் உள்ள தொழில்பேட்டையின் இபி ஆபீஸ், லைசன்ஸ் ஆபீஸ் வெளிப்புறத்தில் நம் எலக்ட்ரிஷன் டே கொண்டாடப்படுகிறது. அளவில் நம் எலக்ட்ரிஷன் டே கொண்டாடப்படுகிறது. இதனால் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. மாநில இணை செயலாளர் தயாநிதி சாரின் அறிவுரைகளும் நம் சங்கத்தின் பயன்களும் அதனால் என்ன நன்மை என்பதும் அவர்களின் கருத்துக்களுக்கும் பதிலளிக்கிறார். குழு என்பது நம்ம தோல் சார்ந்த குழு. தோலை மட்டுமே நீங்கள் பதிவிடுங்கள். தோல் சம்பந்தமான உங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான தகவலை கேளுங்கள். அப்படிதான் சொல்லுங்கள். மற்ற எந்த விஷயத்தில் ரத்த தான முகாம், ஐடிஐ படித்தால் தான் பி லைசன்ஸ், அதுக்கு முன்பு நிறுவனங்களில் வேலை செய்யும், அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலை பார்த்து அந்த அப்ளிகேஷன் 5 எதுவும் எழுதணும். அது மாதிரி எழுதி 50 பேர் பி லைசன்ஸ் வாங்க. அதை தடை பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம போராடுறோம், முட்டுறோம், மோதுறோம். என்ன சொல்கிறோன்னா, ஐயா, நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய எலக்ட்ரிஷியன் மின்னுரிமம் இல்லாதவருக்கு தான் இந்த தேர்வை எழுத முடியுன்றாங்க. நாங்களும் போராடி பார்க்குறோம். பின்னாடி பலமே இல்லை. திருப்பி பார்த்தா யாருமே இல்லை. பின்னாடி சொற்ப நபர்களை வைத்து நான் என்ன பண்ணுறேன்? அப்போ தான் அதனால தான் சொல்கிறோம், பகுதி வாரியாக இங்கே வரக்கூடியவர்கள் 520 பேர் சொன்னோம் இல்லையா, அதில் குழு 520 பேர் உருவாக்கி செய்திக்கு கொடுங்க, உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். உங்கள் வருகையை பதிவு செய்ய எனக்கு தெரியணும்ல எத்தனை பேர் வரப்போறீங்க அப்படின்னு திட்டமிடணும்ல. நிகழ்ச்சியை திட்டமிட எத்தனை பேர் வருவாங்க, 500 பேர் வந்துருவாங்கன்னு நான் ஒரு பிரமிப்பில் கோட்டையை கட்டக்கூடாது. அப்போ எத்தனை பேர் அதுதான் உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள், வருகையை பதிவு செய்யுங்கள். நாங்கள் 80 பேர் கணக்கு பிரகாரம் ஒரு 50 பேர்லேருந்து 70 கொஞ்சம் அப்படியே லைனாக நினைச்சு அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இல்லை அது விட்டுருணும் இப்படியே இருக்கணும், நல்லா தான் இருக்குது. அப்படியே அப்போ 50லேருந்து 75 பேர் குடியேறாங்க. அவருடைய மாவட்ட நிர்வாகிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவருடைய 100 பேர் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தலாம். இல்லை வருபவர்களை வைத்து சிறப்பாக நடத்தலாம் தான் திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வருகை கொஞ்சம் அனைவருக்கும் வருகை நண்பர் அங்கே வரும்போது எல்லா தகவலும் ஒரே நாள் கொடுக்குவாங்க. அப்போ இந்த மாதிரியான பயன்களை சொல்லி இந்த கட்டுமான நல வாரியத்தின் மூலமாக பணியிடத்திலே ஏதேனும் விபத்து அசம்பாவிதம் என்றால் 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் என்ற வேணால் நம் ஒரே தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு யூனிட்டியாக ஒரே பகுதியில் ஒற்றுமையினரோடு இணைந்து கொண்டு தங்களுடைய தொழிலை பகிர்ந்து கொண்டு தங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவரும் தங்கள் பகுதியை சேர்ந்து நம்ம அந்த அமைப்பை துவங்கி சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். ஆபத்தான தொழிலை செய்யக்கூடிய நமக்கு தனி நல வாரியம் உருவாக்க வேண்டும். இப்போ தனி நல வாரியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அப்போ நம்ம எப்படி இதில் சேர்றதுன்னு ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி சங்கம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. அப்போ நம்ம வாரியத்தில் சேர்ந்தா அப்போ என்ன பண்ணலாம், சங்கத்தில் அப்போ சங்கம் வலுவடைகிற பட்சத்தில் நமக்கு தேவையான கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு, அரசுங்கிற கோரிக்கை வைப்பதற்கு நான் வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக தான் இருக்கிறோம். இந்த வலு பத்தாது. இன்னும் பகுதி வாரியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு பின்கோடிலையும் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற சங்கத்தோட அமைப்பு இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒரு நிகழ்வு, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம் அப்படின்னா என் பின்னாடி ஒரு 1000 பேர் குறைந்தது 1000 பேர் வல்லூர் கோட்டத்தில் ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இருக்கப்பட்டது. அரசின் கதவை லேசாக அப்படி தோடாது செய்யும். அரசோட கதவை தோடவாது செய்யும். தொடர்ந்து செய்யும்போது அடித்து என்னைக்கே ஒரு நாள் கதவை திறக்கும். அப்போ கதவை சீக்கிரம் தட்டணும்னா எனக்கு பின்னாடி பெரிய படம் போவாங்க. இந்த பலம் எல்லாமே தனிப்பட்ட தயாநிதிக்கோ இந்த சங்கத்தோட நிறுவனர் பொதுச் செயலாளருக்கோ ஒன்றாம் இல்லை. எல்லாமே இந்த அமைப்பு சாரா மின்பணியாளர்கள் முன்னேற்றத்திற்காக உங்ககிட்ட இருந்து வாங்குகிற தொகை எல்லாமே அன்றாடம் சங்கத்தோட செயல்பாடுக்கு உண்டான செலவுகளை செய்வதற்கு உண்டான விஷயம்தான். இது எல்லாமே ஒரு ரிஜிஸ்டர்டு ஆடிட்டர்கிட்ட ஆடிட் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலேயே ஒரே மாநில சங்கம் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற சங்கம். எல்லாமே சொல்லுவாங்க, என் பொருள் தான் நல்ல பொருள், நான் இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்களே. அப்படி இல்லை. உண்மையிலேயுமே நீங்கள் கூகுளிலே கூட எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் போட்டிங்கன்னா நம்மளோட அமைப்பு தான் யாருமே இல்லை. ஆனால் வாட்ஸ்அப்புல சங்கம் இயங்குகிறது, மாவட்ட வாரியாக சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் சபைக்கு உதவுமானா உதவாங்க. அவர் அலுவலர்கள் சீட்டு நடத்தி கொண்டு வருடந்தோறும் ஒரு டூர் போட்டுட்டு இந்த மாதிரியாக சங்கத்தை நடத்தி கொண்டு அப்படி தானே ஓரளவுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி தான் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நம்மளுடைய நோக்கம் என்பது
சமூக பாதுகாப்பு ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு 2 தண்டவாளம் எப்படி தேவையோ அதே போல் ஒவ்வொரு மின்பணியாளர்களுக்கும் தன்னோட சமூக பாதுகாப்பு திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளத்தை புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு சோலார் தொழில்நுட்பம் சிசிடிவி தொழில்நுட்பம் இந்த மாதிரி மின் உரிமம் இல்லாத மின் உரிமம் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இந்த எப்படி ஒரு ரயில் அந்த 2 தண்டவாளத்தையும் சுலபமாக செல்வதற்கு எப்படி அந்த 2 தண்டவாளம் பயன்படுத்தும் அதேபோல் இந்த செயல்பாடுகளை நீங்கள் உருவாக்கி கொண்டால் உங்களோட தொழிலும் உங்களோட பொருளாதாரமும் நிலையாக ஓன் இல்லை நம்ம எதுவும் தோல்வி இல்லாமல் நிலையாக சமதளமாக அவர்கள் வராது 10:15 மணிக்கு நம்ம குடியிருத்தி செயல்முறையை கண்டு வேறு என்ன தகவல் வேணுமா சொல்லுங்கள். ஐடி வேலை பார்க்குறவங்களோட வேலை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எஸ் அவங்களுக்கு சங்கம் மூலமாக என்னென்ன சார் அட்வான்டேஜ்? அதுதான் அட்வான்டேஜ்ன்றது நான் என் பகுதியில் நான் ஒற்றுமையாக இயங்கிக்கொண்டு எனக்குள்ளாக வேலைகளை பகுத்து கொண்டு நான் ஒற்றுமையோடு இருப்பேன் என்றதே அந்த மாதிரி இருக்கிறீங்களா நீங்கள் உங்கள் பகுதியில் வேலை செய்யறாங்க தெரியல. அப்போ நீங்கள் அதுதான் ஒரு அமைப்பின் கீழ் நீங்கள் திரள வேண்டும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மின்பணியாளர்களும் ஒரு பகுதியில் நீங்கள் அமைப்பு ரீதியாக திரள வேண்டும். அமைப்பு ரீதியாக நீங்கள் தரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளார வேலை இல்லையாங்க நீங்கள் வேலை ஆள் இல்லாமல் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்போ ஒரு அமைப்பின் கீழ் நீங்கள் ஒரு 50 உறுப்பினர்கள் நிர்வாகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எளிமையாக வேலை கிடைக்கணும். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு சங்க தலைமைச் சங்கத்தோட செய்திகள் என்ன நிகழ்வுகள் நடந்தது அதுக்குள்ளான செய்திகள் இருக்கும்போது உங்களுக்குள்ளாக வேலைகளை பகிர்ந்து கொண்டு வேலை இல்லைன்னு சொல்கிறவருக்கு வேலையும் எனக்கு ஆள் தேவைன்றவருக்கு ஆளும் கிடைத்து கொண்டு ஒருவருக்கு இப்படி வாங்க எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட் என்பது ஒரு சங்கமாக உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த எஸ்டேட் முனையில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு 10 ஆட்டோ நிற்கும். ஏன் ஒன்றா நிற்கும்? சங்கம்லாம் வேணாம். ஏன் ஒன்றா நிற்கும்? அதுக்கு சங்கம்லாம் உண்டு. ஸ்டாண்டு அவங்களுக்குள்ள வேலைகளை அவங்களுக்குள்ள வரவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை தான் நீங்கள் முன்னெடுத்துறீங்க. நான் சங்கத்தில் சேர்வதால் என்ன பயன் என்றது அதை முன்னோக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மின் உரிமம் எடுப்பதற்கு வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு பயன். கட்டுமான நல வாரிய அட்டை வாங்குவது தான் பயன். உங்களுக்குள்ள நட்புகளை உருவாக்கி தருவது தான் பயன். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மின் உரிமம் மின்சார வாரிய அலுவலகத்தில் போயிட்டு நான் வந்து குமார் நான் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது கால்குலேஷன் நமக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னா நம்ம மகிழ்வு தானே. அந்த மதிப்பை நன்மதிப்பை சங்கத்தோட வளர்ச்சிக்கும் சங்கத்தோட உறுப்பினர்களுக்கும் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் முன்னேறலாம். இதுதான் கான்செப்ட். என்ன பயன் அப்படின்னா நான் என்ன பயன் உங்களை பாக்கெட்டில் நான் மாதம் 500 குரூப் பண்ணுறது தான் பயன் அப்படின்னா புரிஞ்சுங்க. நான் அவருக்காக சொல்கிறேன். பணமாக எடுத்துகிட்டு கொடுப்பது தான் சங்கத்தில் சேர்வதான பயன் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றது தான் என்னோட பதிவு. கிளாஸு டெக்னாலஜி வருது எலக்ட்ரிக்கலை பற்றி அதுதான் கிளாஸ் ஆரம்பிச்ச மாட்டீங்கன்னா சொற்ப அளவில் நான் 2 பேர் கிளாஸ் வந்தேன். நான் எப்படி நேற்று கிளாஸுக்கு 15 பேர் வந்தேன். நேற்று சோலார் பயிற்சி எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு விஷயம் சார் நீங்கள் சரவணகுமார் நீங்கள் என்ன எப்படி நேற்று வந்தீங்க என்ன நடக்குது? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வெல்ஃபேர் அசோசியேஷன் சங்கத்தில் மூலமா அது சோலார் கிளாஸ் ட்ரைனிங் நடந்தது. நீங்கள் எப்படி வந்தீங்க அதை சொல்லி வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து சங்கத்தில் இருக்கிற ஒரு தெளிவுபடுத்துறாரு. பிறகு வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருக்க இந்த மூலியமாக தெரிஞ்சுது இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது நடத்துகிறாங்க அப்படின்னு. இதே இப்போ சோலார் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு போகுது. நம்ம வீடியோவில் பார்க்குறோம், வாட்ஸ்அப் இன்டர்நெட் எல்லாமே பார்க்குறோம் நடக்குது. எல்லாரும் எப்படி எடுத்து செய்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு விருப்பம் தானே இது எப்படி டெக்னாலஜி கற்றுக்குது. நம்ம எலக்ட்ரிக்கல் பில்டிங் வேலை செய்கிறோம், மேலே போடுறாங்க, யாருப்பா இது செய்யறது பார்த்து நம்மள பேர் அட்மிஷன் தான். எப்படி கற்றுக்கணும் எப்படி போகிறது வருதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த சங்கத்தில் வந்து இது மாதிரி மூலியமாக தெரிஞ்சவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஒரு 15 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. வயதானவங்க தான். நம்மளுக்கு உங்கள் பேர் என்னோட நேம் வினோத். எங்கேருந்தாலும் வந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே பணம் கட்டிட்டு வராமல் இருந்தீங்க. ஆமாம் கரெக்ட். நான் ஒரு 2 மாதமாக எனக்கு வந்து தள்ளி போச்சு. கரெக்டான அந்த டேட் இவங்க கொடுக்குற டேட்டில் என்னால் வர முடியாத இருந்தது. நேற்று அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து எல்லாருமே வந்தாங்க. காலை 6 மணிக்கு வந்து போட்டு தங்கி அதை கரெக்டாக வந்தாங்க. எல்லாமே வந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இளைஞர்கள் பார்த்தா என்ன 2-3 பேர் தான் என்னோட வயசில் இருந்தவங்க பார்த்தேன். மீதி எல்லாருமே உங்களை மாரி வயசாக கேட்டகரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், புதுசாக கற்றுக்கணுன்ற வந்தாங்க. சரி அதில் போனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு மேலே ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. அது எப்படி கற்றுக்கிறது ப்ராக்டிக்கலாகவும் தியரிக்கலாகவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏன் அதிகமாக சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறோம். நமக்கு அதை பற்றி ஓரளவுக்கு ரொம்ப பேசிக் தெரியுன்றதுனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்கலாம். அந்த ஒரு நாள் நான் நினைக்கலாம் ஒரு நாள் வகுப்பில் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது கொஞ்சம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. புதுசாக வரவங்க வந்து அதை கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை கற்றுக்கிட்டு அவங்களும் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு என்ன டவுட் இருந்தால் அந்த ஒரு
சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனர் வந்துட்டாரு. எதனா ஒரு டவுட்னா இப்போ அவங்க சோற வெளியே டெக்னீஷியன் முடிச்சுட்டாங்க. எங்கேயாவது அவங்களும் பிளானட் எதாவது பண்ணுற மாதிரி தான் உங்கள் மாவட்டத்தில் திருச்சி செங்கல்பட்டு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் அழைப்பிடுறாங்க. நான் இந்த இடத்துல ஒருத்தர் பண்ணுறோம், உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த இடத்துக்கு வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு பேனல் அனுப்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். வெளியே வந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து ஒரு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க ஃபோனில் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க டாக்டர் நாகரிகம் சார் டவுராக இருக்கும் நிறைய வந்து இருக்காங்க. அதை பற்றி இன்னும் தெளிவுபடுத்துறாங்க. நான் ஒரு 1 கிலோவாட் பண்ண போகிறேன், இன்வெர்ட் பண்ண போகிறேன், நான் இறங்கிட்டேன் அந்த கிளாஸில் வந்து இன்வெர்டர் எப்படி பண்ணுறது, என்ன கம்பெனி வாங்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதேமாரி அவங்க வந்து எந்த பிராண்டையுமே ப்ரொமோட் பண்ணல. நீங்கள் இந்த வாரி தான் போடணும், இந்த பாலிகேப் தான் போடணும், எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணல. உங்களுக்கு என்ன மாவட்டத்தில் என்னென்ன இருக்கோ அது பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு புதுசாக இருக்குது பண்ணுறது. நீங்களும் வந்து அந்த சங்கத்தை அந்த ட்ரைனிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். சரி சார், ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நான் படிக்கவே இல்லை சுத்தமாக, ஆனால் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே ஒரு A to Z நான் பண்ணுவேன். ஆனாக்கா அந்த H லைசன்ஸு B லைசன்ஸ் சொன்னீங்களே, அதுதான் எக்ஸாம் எழுத தெரியாக்கா நான் எங்கே போயிருக்கேன், எழுத தெரியாது. அப்போ என்ன அந்த பண்ணுறது? தேர்வு என்பது எளிமையான தேர்வு தான். ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான். உடன் போர்டில் கேர் கேசிங் வயரிங் உடன் வரிங்களாம் செய்ய தெரியுமா? சிம்பிளான இன்னமும் பழைய காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்களோ எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த பழைய மாடல்லே ரீப்பர் குப்பை எப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்து தான் பண்ண வைக்கிறாங்க. எளிமையான தேர்வு தான். இதுக்கு தான் நம்ம மாலை நேரத்தில் வாங்க 6 மணிக்கு வாங்க, இல்லை ஞாத்தியமாக வரீங்களா, எப்படி வேணாலும் பேசினாலும் எப்படி மூங்கில் மாதிரி வளைந்தாலும் நம்ம ஆட்கள் எனக்கு எல்லாமே தெரியும். இல்லை சார், நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரையுமே குறையே சொல்ல மாட்டேன். நான் குறை சொல்லியே உங்ககிட்ட நான் பேசவே விரும்பலை. குறையும் சொல்ல மாட்டேன். நம்ம ஆட்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு மெத்தனை போக்கில் இருக்காங்க. அது உண்மையா எல்லாமே தெரிஞ்சுக்கா. எலக்ட்ரிக்கலில் பல பிரிவுகள் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் எலெக்ஷன் பண்ணுறீங்களா, ஒரு 50 HP மோட்டார் ரீவைண்டிங் பண்ணுவீங்களா? அவரும் எலக்ட்ரிஷியன் தானே, வைண்டராக இருந்தாலும் எலக்ட்ரிஷியன் தானே. ஒரு 250 ஸ்கொயர் mm கேபிளுக்கு கிளாண்டு போடுவீங்களா? கிளாண்டு போடுவீங்க. எல்லாருக்கும் தெரியாதுல்ல, எல்லாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம கேட்டகரியிலேயே நிறைய வேலைகள் இருக்குது. எனக்கு சப்ஜெக்டாக தெரியும், எனக்கு ப்ராக்டிக்கலே தெரியாது. சப்ஜெக்டாக நான் கிளாஸ் எடுப்பேன், ப்ராக்டிக்கல் தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு நம்ம இது ஒரு பெரிய கடல் என்ன மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்க நம்ம நண்பர்கள் அப்படின்னு எனக்கு இன்னும் கற்றுக்கணும், என்ன செய்யணும், என்னோட தகுதியை நான் படிக்கலை, என்னோட தகுதியை நான் குறைத்துக் கொள்வதற்கு இந்த சங்கத்தின் மூலியமாக நிறைய வாய்ப்புகள். இது வரைக்கும் 250 பேர் குறைவு தான். நம்ம சங்கத்திற்காக ஓய்வூதியர்கள் 5 பேர் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பெரிய ஆளுநர் இருக்கார். ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்காங்க 1200 ரூபாய். சிறிய தொகை தான் அரசு கொடுக்குது. அது வாங்கினா அவங்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சி. 1200 ரூபா வாங்குற தொகை என்பது யார் கொடுப்பா? ஒரு நாள் சம்பளம் தானே, 1.5 நாள் சம்பளம் தானே. யார் கொடுப்பா? வயதான ஒரு 60 வயதுக்கு மேலே ஆகுது. அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. சங்கத்தின் மேல் கரெக்டாக 300 ரூபாய்க்கு வாங்க. ஆண்டு விழா நிகழ்வு வந்து தன்னோட அடையாளத்தை புதுப்பிச்சுக்குவாங்க. அது எதுவும் தவறவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. வேறு ஒரு நம்பர் மூலமாக ஃபோன் பண்ணார். அவர் ஏதோ ஒரு அன்னோன் நம்பர், நான் எடுக்கலை. திரும்ப நான் ஃபோன் போட்டு விசாரிச்சா இந்த மாதிரி அகஸ்டின் ஃபோன் பண்ணாங்கன்னா நாளைக்கு நிகழ்வு லைசன்ஸ் போட்டு வந்துட சொல்லுங்கள் ஐயாவை, 10 மணிக்கு வந்துட சொல்லுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்காங்க சார். திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அமைப்பு ரீதியாக இல்லை. சேத்பட்டியில் நம்ம அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து அவர் பல்ப் கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தொழிலே இல்லையா? சார் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். மின்பணியாளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த முடிவு என்பது தென்னிந்திய அளவில் எடுக்கப்பட்ட முடிவு. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு உட்பட்ட 5 மாநிலங்களில் உள்ளவர்கள்
தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடித்த குண்டு பல்புக்குண்டான ஜனவரி 27, 1880 பேட்டன் காப்புரிமை வாங்கிய நாளை நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் டேவாக கொண்டாடலான்ற மாதிரி முடிவெடுத்து கடந்த ஆண்டு நம்மளுடைய ஒரு ஆண்டு விழாவோடு சேர்த்து சென்னை வடபழனியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாலில் நிகழ்ச்சியாக நடத்தணும். அதை ஒட்டி 2ஆம் ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாடு மின்னுரிமை வழங்க வாழைந்து நம்மளுடைய தொழிற்சங்க மேற்படையும் கொடியேற்று விழாவும் அன்றைய தினமே நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு புகழறிஞ்சை செலுத்தலாம் எலக்ட்ரிஷியன் டே கொண்டாடலான்றதுக்காக சமூக வலைதளங்களை நம்ம விளம்பரப்படுத்தி உங்களை எல்லாமே திரட்டி சென்றடைக்கு ஒரு 500 பேர் சென்று இன்றைக்கு ஒரு 50 பேர் திரண்டிருக்கு. மகிழ்ச்சியான தருணம். இந்த அமைப்பு என்பது தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற சங்கத்தோட அமைப்பு என்பது ஜனவரி 21, 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு சற்றேறக்குறைய 14 ஆண்டுகள் முடிந்து 15 ஆண்டுகளாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சங்கம் தமிழ்நாட்டிலேயே அமைப்பு சாரா மின்பணியாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே மாநில சங்கம் நம்மளுடைய சங்கம் மட்டும்தான். பல்வேறு மாவட்டங்களில் நம்மளுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் பரவி இருக்காங்க. 10 மாவட்டங்களில் நம்ம அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலியமாகவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மூலியமாகவே நம் பல்வேறு பகுதியில் நம்ம அமைப்பை துவங்கி மின்பணியாளர்களுக்கு ஒரு இந்த 4 மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 5 ஆண்டுகளில் ஒரு 50,000 மின்பணியாளர்களை திரட்டுவது என்பதை திட்டமிட்டிருக்கோம். ஆபத்தான தொழிலை செய்யக்கூடிய நம்மளுடைய மின்பணியாளர்கள் ஒரு தனி நல வாரிய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய பலம் தேவைப்படுகிறது. அதையும் தொடர்ந்து முயற்சித்து அரசு கவனத்துக்கு எடுத்து செல்ல நமக்கு ஒரு பெரிய படைபலம் தேவைப்படுகிறது. இது எல்லாமே இந்த அமைப்பை நம்ம பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அரசுக்கு உண்டான நம்ம ஒரு கோரிக்கையாக கொடுப்பதற்கு நம்மளுடைய அமைப்பை இன்னும் நம்ம பல்வேறு பகுதியில் ஏற்படுத்தி அமைப்பை தீவிரப்படுத்த வேண்டும். இதுதான் அதே போல் நம்மளுடைய அமைப்பை பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தி அங்கு பணிபுரியக்கூடிய மின்பணியர்கள், அங்கு வசிக்கக்கூடிய மின்பணியர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு வேலைவாய்ப்புகளை பகிர்ந்து கொண்டு சங்கத்தோட செயல்பாடுகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும். அவங்கவுங்க பகுதியில் நீங்கள் இயங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை போல அதை இயங்கிக் கொள்ள வேண்டும். அனைவருமே புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இன்னும் பழைய மாதிரியே கட்டிடங்களில் ஒயரிங் பணி இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும். அதுக்குண்டான பயிற்சி வகுப்புல நம்ம சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து 2012 நம்ம இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கோம். நம்ம சங்கத்தின் சார்பாக இது வரைக்கும் இந்த 14 ஆண்டுகளில் சற்றேறக்குறை ஒரு 250 நபர்களுக்கு மின்னுரிமத்துக்கு உண்டான வழிகாட்டல் கொடுத்து பயனடைந்திருக்காங்க. அந்த மின்னுரிமம் மூலியமாக பி மின்னுரிமமாக மாற்றப்பட்டு சற்றேறக்குறைய 50 நபர்கள் பி லைசன்ஸ் எடுத்து இபி கான்ட்ராக்ட் லைசன்ஸாகவே எடுத்து தங்களோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் ஊற்றி கொண்டிருக்காங்க. சற்றேறக்குறைய நேரடி பயிற்சியாக இந்த ஐடி படித்தா தான் லைசன்ஸ் பி லைசன்ஸ் என்பது இருந்த காலகட்டத்தில் ஒரு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த 5 தேர்வுகள் 2 செமஸ்டர், ஒரு ஆண்டுக்கு 2, 2 ஆண்டுக்கு 4, ஒரு முதன்மை தேர்வு எழுதி தனிப்பட்ட முறையில் பி தேர்வுக்கு உண்டான எக்ஸாம் எழுதி இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்டவர்கள் நம்மளுடைய பயிற்சி நம்ம சங்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று இந்த மின்னுரிமங்களை பெற்றிருக்கிறாங்க. இதுதான் நம்மளோட சங்கத்தோட சாதனைகள். இது குறைவாக இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டதாலே நாங்கள் அதை செய்வதற்கு நான் இந்த ஒரு செய்தியை கொடுக்கும்போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெறுவதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னா இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி. எனக்கு எல்லாம் தெரியும், அது மேம்போக்கான போக்கு இருக்கிறது நம்மளுடைய விற்பனையாளர்கள் மத்தியில். எனக்கு எல்லாம் தெரியும், 2 ஒயர் தானே அப்படி என்பதை போல இல்லை. இது ஒரு பெரும் கடல், பல்வேறு பிரிவுகள் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கினே தான் இருக்கிறோம். எல்லாருமே தெரியும், உள்ளுணர்வு சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பணியிடத்திலேயே தப்பு பண்ணிவிடுமே அப்படின்னு 20 ஆண்டு 15 ஆண்டு பண்ணதான் செஞ்சுன்னு தான் இருக்கோம். நம்மளும் தவறு செய்து அது மூலமா ஒரு புதிய பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் செய்யக்கூடிய பணியே இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்துக்கொண்டு நம் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு சற்றேறக்குறை ஒரு 10 உறுப்பினர்கள் தான் நாங்கள் எண்ணிக்கை ஏற்பட்டது. 50 நபர்கள் இன்றைக்கி சற்றேறக்குறை உறுப்பினராக எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை. வருவர்கள் 10 பேரை உறுப்பினர்கள் ஆனதற்கு உங்களுக்கு சங்கத்தின் சார்பாக வருக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அந்த விண்ணப்பம் அளித்தவர்களுக்கு சற்றேறக்குறை வருகிற ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி உங்களுக்கு அடையாள அட்டை நம்ம சங்கத்தோட குழுவிலேயே உங்களுக்கு இருக்கிறோம். அன்று நம்மளோட சங்கத்தோட அலுவலகத்துக்கு உங்களோட அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு வாரிய படிவத்தை பெற்று கட்டுமான நல வாரிய பெண்களை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுக்குண்டான தகவலெல்லாம் நீங்கள் அடையாளம் வரும்பொழுது நாங்கள் தருகிறோம். அதே போல் மாலை நேர பயிற்சி வகுப்புலாம் துவங்கலான்னு இருக்கும். நீங்கள் குழுவில் உங்களோட பதிலை கொடுங்க. ஒரு சரியான தேதி அறிவிக்கிறோம். இந்த மாலை நேர பயிற்சி வகுப்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக
மின் எச்சு உரிமை தேர்வு நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் ஓரளவுக்கு சிறு பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் அந்த தேர்வை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க இயலும். அதுக்கு உண்டான பயிற்சி வகுப்பை வாரம் 1 முறையா இல்லை வாரம் 3 முறையா என்பதை திட்டமிட்டு நம்ம உங்களுடைய ஆர்வத்தின் பேரில் அதை திட்டமிட்டு நம்ம பயிற்சி எடுக்கலாம். சரி, ஆகவே நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவர்கள் நம்மளுடைய நிறுவனர் பொதுச் செயலாளர் அவர்களை வரவேற்று இந்த சால்வையை அணிவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஜனவரி 27 மின்பணியாளர் ஒற்றுமை தினம். மின்பணியாளரின் கொண்டு ஒரு தினம் யாருமே இருக்கான்னு தெரியல. இல்லைனாலும் சவுத் இந்தியா ஃபெடரேஷன் லெவலில் உருவாக்கி இந்த தினத்தை மின்பணியாளர் தினமாக கொண்டாடுகிறோம். நாம் ஆசிரியரே முடிவு பண்ணி வருடம் கொண்டாட டிசைட் பண்ணோம். அதை முன்னிட்டு இந்த வருகை தந்த அனைவருக்கும் வருகை என்று வரவேற்று இதற்கு எல்லாம் முதல் காரணமாக இருந்த நமது சங்கத்தின் நிறுவனர் நாகலிங்கம் வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் ஏனைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள், ஏனைய நமது தொழில் நண்பர்கள் அனைவரும் வருக என்று வரவேற்று நமது நிறுவனர் அவர்களை இப்பொழுது கொடியேற்றி பெயர் பலகை திறக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மின்பணியாளர்கள் ஒற்றுமை, மின்பணியாளர்கள் ஒற்றுமை, மின்பணியாளர்கள் ஒற்றுமை, மின்பணியாளர்கள் ஒற்றுமை, மின்பணியாளர்கள் ஒற்றுமை. இப்பொழுது பெயர் பலகை திறந்து வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மலர் தூவி 6 நாள் அஞ்சலி சேர்க்கலாம். எல்லாரும் அனைவரும்